ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி 3 விதமான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடலை உருண்டை, லட்டு, போலி இது 3 தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லட்டு எப்படி நல்லா சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் அப்படியே போட்டுக்கிடுவோம். போட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கடலை மாவுக்கு ஃபஸ்ட்டு சலிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. கட்டியே இருக்கக்கூடாது, இந்த பதம் இருக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பூந்தி கரண்டி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிடுவோம். மேலே ஊற்றி இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா குட்டி குட்டி பூந்தியாக வரும். காரா பூந்தி மாதிரி வரும். இது கிறிஸ்பியாக வேணால் கொஞ்சம் அரைப்பதம் இருக்கையிலே அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறோங்க. ஃபுல்லுமே எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஃபுல்லும் போட்டுருவோம். போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். போட்டுட்டு நம்ம இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நான் 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். இருக்கையில் நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூந்தி எல்லாத்தையும் போட்டுருவோம். ஃபுல்லுமே போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் மூழ்கி வச்சுருக்க பூந்தியில் அப்படியே போட்டுருவோம். போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சோன்னா நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உடச்சி பார்த்தோன்னா பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பேக்கரி டேஸ்ட்லேயே இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம போலி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போலி நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வெல்லம் எடுத்து அதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதுலேயே 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிடுவோம். வெல்லம் அரைச்சதுக்கப்புறம் அதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு இது பூரண மாதிரி அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபுல்லுமே அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபுல்லுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கப்பில் 1 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் அப்படியே போட்டுக்கிடுவோம். நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கிடலாம். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிறேங்க. இந்த அளவுக்கு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதை பிசைஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 7 பால்ஸ் வரை கிடச்சிருக்கு. இப்போ அதை ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஊற்றிட்டு அப்படியே நல்லா தடவி விட்டுட்டு இப்போ அதில் ஒரு பால்ஸ் எடுத்துக்கிடுவோம். எடுத்து அப்படியே நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. விட்டுட்டு நம்ம பூரணம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் வெல்லமும் வச்சு அதை அப்படியே நடுவில் எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுக்கிறோங்க. ஃபுல்லுமே எடுத்து அந்த பூரணம் எல்லாமே உள்ளே கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறோங்க. எடுத்து விட்டு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே சப்பாத்தி கட்டை வச்சு அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க. நம்ம லைட்டாக தேய்க்கணும். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பூரணம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிடுவோம்.
வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குருவோம். விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த போலியை அப்படியே எடுத்து போட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருவோம். இந்த மாதிரி 2 சைடுமே சீக்கிரமே நம்மளுக்கு வெந்துடும். அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இது மாதிரி நம்ம எல்லா போலியையுமே தேய்ச்சி உள்ள பூரா நம்ம வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது நம்ம ஈஸியாகவே ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது குட்டீஸ்க்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு தான். அதுக்கு நான் 1 கப் கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இது 2ம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பவுல் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை அப்படியே போட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெல்லம் எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் அப்படியே ஊற்றி பாருங்கள். நம்மளுக்கு அப்படியே எடுத்தோன்னா நல்லா இது மாதிரி உருண்டையாக வரணும். இது மாதிரி நம்மளுக்கு நல்லா உருண்டையாக வரணும். இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு பாகுப்பதம் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை அப்படியே அதில் போட்டுருவோம். போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு கடலை அந்த பாகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு நல்லாவே ஆறுறதுக்குள்ளே இது மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. இல்லைன்னா உங்களுக்கு உருண்டை வராது. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துருங்க. அவ்வளவுதான். நம்ம ஈஸியாகவே ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லா உருண்டையுமே எடுத்து வச்சுக்கிறோங்க. சூப்பர். நம்மளோட கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரையில் ஒவ்வொரு உருண்டை கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே நீங்கள் போட்டு விடலாம். ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி 3 விதமான ஸ்வீட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.